மழை பெஞ்சு மண்ணெல்லாம் நல்ல ஈரமா இருக்கு. இன்னைக்கு தான் விதை விதைக்க போறோம். பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியா விளையணும். சனங்கள்லாம் சந்தோஷமா பஞ்சமசி இல்லாம இருக்கணும் சாமி. ஏய், ஆளாளுக்கு பேசாதீங்கப்பா. இது எட்டுப்பட்டிக்கும் பொதுவான விவகாரம். எட்டுப்பட்டி தலைக்கட்டு வந்தாச்சுல. கோவிஞ்சப்பட்டி போ. சக்கமாப்பட்டி நைனா. முத்துநாயக்கம்பட்டி போ. மூணாண்டிப்பட்டி மாப்பிள. ராசகாப்பட்டி நோய். ஆவாளம்பட்டி சின்ன தம்பியோ. அத்திநாயக்கன்பட்டி. செப்பம்பட்டி மாப்பிள. அந்த சடையாண்டி பைய எட்டுப்பட்டி கம்மாயை வெட்டி தண்ணியை திருப்பி போனோம்னு வருஷத்துக்கு 4 தடவை ஆளோட வந்து கச்சரா பண்ணிட்டு இருக்கானப்பா. நம்ம கம்மாயை வெட்ட வந்ததும் இல்லாம ஆளை திரட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வர வாரானம்லப்பா. சாமி, கம்மாயை வெட்ட சொன்ன சடையாண்டி அவன் பஞ்சாயத்துக்கு வராம கைத்தறி இருக்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம எட்டுப்பட்டிக்கும் காவு கேட்கிறவர் சிங்கராசன். அவர் வந்தா தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். வீராசாமி, எங்க எட்டுப்பட்டி சனமும் அந்த கம்மா தண்ணியை நம்பித்தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதுல போய் கைய வச்சிருக்கியாப்பா, தப்பு இல்ல? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. சிங்கராசு வர்றதுக்குள்ள தண்ட தொகையை கட்டிட்டு ஊர் வச்சேரு போ. எல்லாம் பண்றா சார். எதுக்கு ரூபா கட்டணும் எப்ப கட்டணும் எனக்கு தெரியும். உன் ஜோலி கழிச்சு பார்த்துட்டு போப்பா. நான் எட்டுப்பட்டிக்கு தகப்ப மாதிரி நியாயத்தை பேசினா வா போன்ற ஜோலி கழிச்ச பாருன்ற. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு சுழுக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் சிங்கராசு வளர்த்தி வச்சிருக்கேன். பணத்தை கட்டிப்புடு, இல்ல சிங்கராசு வந்தானா கட்டி வச்சு வச்சுப்புடு. தெரியுமில்ல? எவன்டா அவன் சிங்கராசு? பெரியவங்களா இருக்காங்களா? எழுந்து கட்டு கட்டுறா. சிங்கராசு மாமா வந்துட்டாரு. எல்லாரும் பஞ்சு பஞ்சா பறக்க போறாங்க பாருங்க. ஏப்பு கவர்மெண்ட் சுத்த கலவாண்ட அம்புட்டு பயலுக்கு தான் மொத்தமா ஆப்பு வச்சாச்சு இல்ல. உனக்கு இன்னும் வைக்கலையா? இந்த கம்மா உங்க அப்பா வேண்டிய சொத்து இல்ல. எட்டுப்பட்டிக்கும் பொதுவான சொத்து, ஏழைங்க சொத்து. பஞ்சாயத்துக்கு தண்டத்தை ஒழுங்கா கட்டிட்டு உருப்படியா ஓடி போய் சேரு. ஏய், நான் யார் தெரியுமில்ல? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சிங்கராசு யாருன்னு கேட்டல, கொஞ்சம் இரு. ஐயா, அந்த மீசக்காட்ட போய் நான் யாருன்னு சொல்லு. வா ராசா, வா. இந்த புளி மூட்டைக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. ஆர் பேர் சிங்கராசு, எட்டுப்பட்டி ராசா. அடிச்சாம்பாரு சிங்க குட்டி. எப்படி? ஏய், நான் யார் தெரியுதாடா? நீயா? பூச்சாண்டி. அண்ணே, நீங்க விலகி நில்லுங்க, நான் ஊதி தள்ளிடுறேன். சரி. ஐயோ, பாத்து போறாருப்பா. சும்மா இருக்க வாய வச்சுட்டு அவர் மேல பண்ணு குத்துறோம்.
பாட்டிமா இருக்கிற அவளுக்கு கொடுக்க வேணாம். சரி வச்சுக்க. அடி வாங்கிட்டு அங்கேயே சுத்தி முடிக்கிற ஓடி போட பதில் மது மட்டும் வேலை. வாக்கப்பட்டா இப்படிப்பட்ட ஆம்பளை கிட்ட வாக்கப்படணும். என்ன சொன்ன? கேட்டுச்சு உனக்கு? இந்த முறுக்கு தின்னு வாய் வலிக்குது போய். அடுத்த சந்தையில நான் பஞ்சு முட்டை வாங்கி கொடுக்குறேன், வாயும் வலிக்காது. தம்பி நான் சொல்றத கேட்டுக்கப்பா, நீ சின்ன புள்ள, உனக்கு அனுபவம் பத்தாதப்பா. இந்த கத்தி அருவா தூக்குறத விட்டுட்டு நாயத்துக்கு கட்டுப்பட்டு சமாதானமா போங்கப்பா. அண்ணே அந்த 8 பட்டி கம்மா தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம்னு எங்க பாட்டன் போட்டேன் காலத்திலேயே உயிர் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பொன்ராசி கிழவன் எங்க தாத்தன் தலையில மிளகா அரைச்சு கம்மாயை 8 பட்டிக்கு திருப்பி விட்டான். அந்த தண்ணி மறுபடியும் எங்க நிலத்துலதான் பாயணும்னு எங்க தாத்தன் எங்க அப்பன் கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். எங்க அப்பன் என்கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். ஆனா நான் அப்படி உசுர விட மாட்டேன். அந்த 8 பட்டி கம்மா தண்ணியும் எங்க நிலத்துல பாயறத பார்த்துட்டு தாயன் என் உசுறு போகும். முதலாளி வாங்க வாங்க வாங்க. என்ன இது எம்பிட்டு பெரியவங்க நீங்க, நீங்களா என் வீட்டுக்கு வரலாமா? நாங்க இப்படி வெள்ளையும் செள்ளையும் போட்டுக்கிட்டு இருக்குது பெரிய மனுஷங்கிற பேருக்கு தான். எங்க பொஞ்சாதி பிள்ளைங்க எல்லாம் உன்னாலதான் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. உன் பேரை கேட்டாலே பெரிய பெரிய சண்டையெல்லாம் காலு வழியே மோத்திரம் போடுறேன். முத்துநாயக்கம்பட்டி சார்பா இந்த 1000 வச்சுக்க. அப்ப நம்ம ஊர் பக்கம் வந்து அப்படியே ரேசா காலை மிதிச்சு போட்டு நீ வாட்டில வந்துரு. இந்தாங்கண்ணே குழஞ்சபடி சார் 5000 ரூபாய். பலனுக்கு 2 மூட்டை சோளம் 2000 ரொக்கம். அப்பினாக்கிம்பட்டி புறத்துக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் தரணுப்ப. ஒரு 400 ரூபா அவங்கிட்ட கொடு. என்ன அப்பினாக்கிம்பட்டி பள்ளிக்கூட பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னல, ஆமாண்ணே, இந்த ரூபாய் கொண்டு கொடுத்து மலைக்குள்ள நல்லா மேய சொல்லு. சரிண்ணே. பிள்ளைங்க படிப்பு கட்டுப்போம். சரிண்ணே. இந்தாப்பா பள்ளி கொடுத்து கூட தான் மேயணும், உன் வீட்டு கூட மேஞ்சிடாத. தெரியுண்டா அவனுக்கு. சரி இங்க ஒரு 300 ரூபா கொடு. இல்ல மூணாண்டிப்பட்டி மூக்கைய மோளுக்கு பேரு கால செலவுக்கு ரூபா இல்லைன்னு சொன்னா இதை கொண்டு கொடுத்துரு. சரிண்ணே. இந்த சரி இவங்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடு. எதுக்கு? இது குழஞ்சிப்பட்டியில கெங்கராசு உழவு மாடு ஒன்று செத்து போச்சுன்னு சொன்னா இந்த ரூபாயை கொடுத்து சின்ன முன்னூறு சந்தையில போய் நல்ல மாடா பிடிக்க சொல்லு. விதப்பு நேரம் வேலை கட்டு போகும். சரி இந்தாப்பா இத வச்சுக்கிட்டு கருத இருக்கும்போது அப்படியே ஞாபகமா திருப்பி ஒண்ணுமில்ல கொடுக்க வேண்டாம், அது அண்ணனுக்கு பிடிக்காது, அப்படியே வச்சுக்கிட்டு பெருகிட்டும்னு சொன்னேன். இன்னும் மிச்சம் வேடா இருக்கு. 2 50 ரூபா நோட்டும் ஒரு அழுக்கு ஜமுக்காலமும் பழைய தூக்கி சட்டியும் உன் காவக்கமும் மிச்சம் இருக்கு. இருக்கிற ரூபாய் எடுத்துட்டு கிளப்பு கல்ல போய் 50 பேர் கறி கஞ்சி அடிங்க. அதான பார்த்தேன், எங்க இதையாவது மிச்சம் வச்சிருவியோன்னு நினைச்சேன். என்ன உனக்குன்னு சொத்து சுகம் வீடு வாசல் எதுவுமே வேண்டாமா? எனக்கு எதுக்குடா சொத்து சுகம்லாம்? எனக்குன்னு யார் இருக்கா? டேய் ஒரு மனுஷன் செத்தா அவன் புள்ள கொல்லி வைப்பான், நான் செத்தா 8 பட்டி சனமும் கொல்லி வைக்கும்.